உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் கிரக தோஷங்கள் அத்துணையும் விலகி ஓட, இன்று நீங்கள் ஓம் எருக்கு சமித்தனே போற்றிவோம், ஓம் எருக்கு சமித்தனே போற்றிவோம், ஓம் எருக்கு சமித்தனே போற்றிவோம் என்று சூரியனை பார்த்து 18 முறை சொல்லுங்கள், அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது எழுதுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். கண்ணுக்கு தெரியாத ஆன்மா இருக்கு இல்லையா, அது சூரியன். ஆதி பகவன் யாரு? சூரியன். அப்போ ஆதி பகவன் ஆதியாக இருந்த இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் என்பது ஆன்மா. அந்த ஆன்மா ஸ்வரூபமாக இருப்பவன் யார் என்றால் விநாயகன். அதனால தான் முருகப்பெருமான் அண்டத்தை உடம்பால சுத்தினாரு. ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு? மூளையால யோசிச்சு சிவன் பார்வதியை சுற்றி அந்த கனியை பெற்றுட்டார். இதுல என்ன வித்தியாசம்னா, யோசிக்காம சுத்தின முருகப்பெருமானுக்கு நேரம் அதிகமாயிடுத்து, யோசிச்சு சுத்தின விநாயக பெருமானுக்கு நேரம் கம்மியாகி அந்த கனி கிடைச்சி வெற்றி அடைஞ்சிட்டார். இதுல கர்மா அதிகமா இருக்கவனுக்கு எந்த செயலை செய்யணும்னாலும் டைம் ஆகும், தாமதமாகும். ஆனா மூளை கரெக்டா வேலை செய்யறவனுக்கு என்னைக்குமே ஒரு விஷயத்த ஷார்ட்டா முடிச்சிருவான். அப்ப எதுவுமே ஷார்ட்கட்ல முடிக்கணும், ஷார்ட்கட்ல வெற்றியாகணும், அவனுடைய எண்ணங்கள் குறுகிய காலத்துல நிறைவேறணும்னா அவன் விநாயகரை தொழணும். அதனால குறுகிய வெற்றிக்கே விநாயகர் பெருமானை முதலாக வழிபடுது.